Any electrical device which offers a low resistance to the current in one direction but a high resistance to the current in the opposite direction is called a rectifier. ஒரு ரெக்டிஃபையர்ன்ற எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து கரண்ட் ஒரு டைரக்ஷனில் இருக்கும்போது லோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. அந்த டிவைஸ் தான் ரெக்டிஃபையர். எப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு பொழுது நமக்கு பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஆனால் ரெக்டிஃபையரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏசியை இது டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் இந்த ரெக்டிஃபையர். அப்போ பாசிட்டிவ் சைக்கிளுக்கு இது என்ன பண்ணும், பாசிட்டிவ் சைக்கிளை மட்டுமே தான் அவுட்புட்டில் கொடுக்குது. அப்போ நெகட்டிவ் சைக்கிளுக்கு இது ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, பாசிட்டிவ் சைக்கிளுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ ஹாஃப் வே ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் அவுட்புட்டில் கிடைக்குது, நெகட்டிவ் சைக்கிள் வந்து பிளாக் பண்ணிடுது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் சைக்கிளுக்கு இது ஹை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, பாசிட்டிவ் சைக்கிளுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக இந்த டிவைஸ் ஆக்ட் ஆகுது. ஆனால் இப்போ சென்டர் டாப் ஃபுல் வே ரெக்டிஃபையர் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டு சைக்கிளையுமே இப்போ பாசிட்டிவ் சைக்கிளில் நமக்கு அவுட்புட்டில் அலோவ் பண்ணி பாசிட்டிவ் சைக்கிள் கிடைக்குது, நெகட்டிவ் சைக்கிளை கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவ் சைக்கிளில் அவுட்புட்டை கொடுக்குது. அதே மாதிரி ஃபுல் வே ரெக்டிஃபையரில் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் அப்படி தான். பாசிட்டிவ் சைக்கிளில் அவுட்புட்டில் கிடைக்குது, நெகட்டிவ் சைக்கிளையும் கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவ் சைக்கிளை மாற்றி தான் அவுட்புட்டில் கொடுக்குது. அப்போ இந்த ரெக்டிஃபையர்ன்ற டிவைஸ் கரண்ட்டோட ஒரு டைரக்ஷனுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாகவும் கரண்ட்டோட இன்னொரு டைரக்ஷனுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது.